எந்த வார்டை விட்டு ஏதாவது வார்டுக்கு போயிட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, எவன் கூட போயிட்டு 5 நிமிஷம் வார்டுல இல்லன்னா போன் பண்றாங்க, எவன் கூட மெமோ கொடுப்பாங்களா, டீனுக்கு மெமோ கொடுப்பாங்களா. நாளைக்கு சர்ஜரினா இன்னைக்கு நைட்டு தான் வந்து அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அவ வந்து 3 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிட்டா. ஆபரேஷன் தியேட்டருக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. மயக்கம் வந்து அசிஸ்டன்ட் தான் கொடுக்கணும். ட்ரைனிங் வருவாங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க. டோஸ் அதிகமா கொடுத்தாங்களா இல்ல கம்மியா கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஐசியூல மாத்தினாங்க. இவங்க சொல்ல கிடையாது. இல்லாம 1.5 மணி நேரம் என்ன பண்ணாங்க கேட்டனா லெட்டர் ஜாபத சொல்றாங்க. ஓட்டு சென்டர்ல எப்படி செட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்கள சீனியர் கேக்குறாங்க. யூரின் டிபே இல்லாம ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஓட்டியா போய் நாங்க அலைஞ்சி எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் யூரின் டி போடுறாங்க. எனக்கு ஒரு உயிர் நான் அவ்வளவு அவசியம் ஆயிடுச்சு. நான் தான் அந்த வார்டு போஸ்டிங்க உள்ளே விட மாட்டாங்க, அடிக்கிறாங்க. நீ வெளிய போ, உள்ள வராத. இல்லையா உனக்கு எத்தனை டைம் சொல்றது, எதுக்கு உள்ள வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களோட மாட்டேங்கிறாங்க. டாக்டர் கொண்டா எங்களுக்கு நியாயமா? அந்த மயக்க மருந்து கொடுத்தா அவங்க வந்து படிக்கிறவங்க, அவங்க மேல கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு நேற்று காலைல சொல்ல கிடையாது. கை கட்டி நின்று இருக்காரு. யாரு அசிஸ்டன்ட் சார் கை கட்டி நின்று படிக்கிறவங்கள ட்ரைனிங் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. இது ஒரு லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலன்ட்டு 4 மணிக்கு போடுறப்ப ஒழுங்கா போட்டுருந்தா நேரம் இருந்திருப்பால. மறுபடியும் இந்த சைடு போட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சார் எக்கோ எடுக்காம நீங்க எப்படி அனஸ்தே ஃபிட்னஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டா என்ன 40 வயசுக்கு மேலதான் வந்து எக்கோ எடுப்பாங்களா இங்க? 20 வயசுக்குள்ள இருக்க யார் எடுக்க எக்கோ மாட்டாங்க. எடுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சர்ஜரி பயப்படதான் செய்வாங்க. இன்னும் நேத்து காலைல இருந்து டீன் யாருமே வரல. டீன் வரல. யாருக்காவது ஏதாவது ஒன்னா டிஏஎஸ் டிஏபிபி டீன் எல்லாருமே எந்த வாட